உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது 2 உருளைக்கிழங்க வச்சு மாவு அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி மொறுன்னு தோசை செய்கிறதுன்னு தான். ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை அவசியம் பதிவிடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 உருளைக்கிழங்கையும் நல்லா இது போல் தண்ணியில் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை மீடியம் சைஸாக நறுக்கி இது போல் தண்ணியில் போட்டுருவோம். இப்போ இந்த நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இது போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது அதையும் இது போல் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, இதில் 1 டம்ளர் தண்ணி அதையும் விட்டு இப்போ நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சில மிக்சிகள் 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் தான் கொஞ்சம் நல்லா மசிக்கும். அது மாதிரி மிக்சியோட கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க. அது மாதிரி பார்த்துட்டு தேவையாக இருந்தால் அந்த உருளைக்கிழங்குல 1/2 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா மசித்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்ச தண்ணி ஒரு 1/2 டம்ளரை விட்டு இது மாதிரி ஒரு நல்லா மசித்து அரைச்சிருங்க. இப்போது 1 டம்ளர் ரவை, நம்மக்கிட்ட சன்ன ரவை இருக்குது, அதை போட்டு 1 நிமிஷம் நல்ல மிக்சியை ஓட விட்டுடலாம், அரைச்சிடலாம். இந்த ரவையை போட்டு நல்லா நைஸாக அரைச்சோம் இல்லையா, அதை இது போல் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி லெவல் கொஞ்சம் இந்த அரிசி மாவு இதில் நம்ம 1 டம்ளர் ஆட் பண்ண போகிறோம். இப்படி இந்த 1 டம்ளர் ஆட் பண்ணின பிறகு நம்ம இதை கரண்டியால் கலந்து கொடுக்கும்போது தோசை வாக்குறதுக்கு எப்படி பதம் வருதுன்னு பார்ப்போம். இந்த மிக்சியில் நாம் ஒரு 1/2 டம்ளர், அதாவது ஒரு 50 ml சொல்லலாம், அந்த அளவுக்கு தண்ணியை விட்டு இப்போ அரைச்சதில் மிக்சியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இதில் விட்டுட வேண்டியதான். இப்போ இந்த அரிசி மாவோட இதை நல்லா கலந்து கொடுத்துருவோம். இப்படி கலந்து கொடுக்கும்போது தோசை வாக்குற அளவுக்கு இருக்கா, கெட்டியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலந்துட்டு பார்ப்போம். அரைச்ச பிறகு அந்த மிக்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதால் ஒரு 100 ml தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதை அரிசி மாவு போட்டப்புறம் கலந்து பார்த்து நல்ல இந்த தோசை பதம் நல்ல தட் இஸ் வாக்குறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா விட்டுடலாம். இல்லாட்டி இன்னொரு 50 ml கூட நம்ம அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த உருளைக்கிழங்குல நம்ம உப்பு போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் பச்சை உருளைக்கிழங்க வெண்ணெய் அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி கலர் மாறி போயிடும். தோசையே ஒரு கலர் சரியானபடி வராது. அதனால் அந்த உப்பு போட்டு அரைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதில் இப்போ நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கு, இதெல்லாம் போட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, கருப்பு மிளகு, இதெல்லாமும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணின பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்துருவோங்க. தோசைக்கல் நல்ல சூடு ஆயாச்சு. இப்போ இது போல் எடுத்த மாவுலேருந்து இது போல் 1 கப்பு மாவை எடுத்திருக்கேன். எடுத்து நாம் இது போல் வாத்துற வேண்டியதுதான். வாத்துட்டு நம்ம ஒரு அளவான எண்ணெயை யூஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லா நாளுமே மாவை அரைச்சிருவோம். இன்கேஸ் மாவு அரைக்கலை அப்படின்னாக்க அந்த சமயத்தில் வீட்டில் திடீர்னு யாரும் வந்துட்டா 2 உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா போகிறோம். நீங்கள் மாவு அரைச்சி கஷ்டப்படாமல் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக இது போல் தோசையை பண்ணி வரவங்களுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிடலாம். ஏன்னா உடனே கை கொடுக்கும். இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து பண்ணக்கூடிய இந்த தோசையானது அவ்வளோ கிறிஸ்பி, டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அவசியம் இதை மாதிரி நல்ல ரெசிபீஸை நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்காகவும் கொடுக்குறோம். இப்போ இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் நல்ல கீழ்ப்பக்கத்துலேருந்து செவந்து வந்திருக்கு பாருங்கள். அடுப்பை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டோம்னா பாருங்கள், அவ்வளோ அருமையாக வந்திருக்கு.
இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம ஒரு அரை டம்ளர், தட் இஸ் 50 ml தண்ணி வேணால் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் அடுத்த தோசைக்கு. இவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் ஆகுது, வெந்திருக்கு. இது அப்படியே இப்போ எடுத்து சர்விங்க்கு கொண்டு போயிடலாம். நாம் முதல் தோசை தட் இஸ் எடுத்த போதே நல்ல ஒரு தண்ணி வந்து தட் இஸ் கெட்டியாக இருந்தப்பல இருந்துச்சு. அதனால் ஒரு 100 ml தண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இது போல் எதுக்காக கரண்டியால் எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரே இதில் ஸ்லாட்டில் விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வாத்தாச்சு. இது மேக்ஸிமம் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம்தான். கரன்னு அவ்வளோ அருமையாக தோசை ரெடி ஆகிடும். இந்த சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் எண்ணெயும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி பதம் வரும் அப்படின்னா, இந்த கீழ் பக்கத்துலேருந்து நல்ல செவந்து கொடுக்குற ஒரு கலர் தெரியும். அந்த சமயத்தை தான் நாம் இதை திருப்பி விட போகிறோம். இந்த ஓரமெல்லாம் நல்ல செவந்து வந்திருக்கு. அதனால இதை எடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டோம்னா எப்படி அந்த கலர் அண்ட் கிறிஸ்பினஸ் தெரியுது பாருங்கள். இதெல்லாம் மாவு அரைக்காமல் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது அப்படிங்கும்போது இட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் நம்ம டெஃபினட்டாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை உருளைக்கிழங்கோட அந்த டெக்ஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி தோசையில் பண்ணும்போது ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் ப்ளஸ் டேஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்மளால் இந்த 2 பொருளை மட்டும் வச்சு பண்ணும்போது தோசை அவ்வளோ இதாக வராது. அதே அந்த உருளைக்கிழங்கை சேர்த்தும் போது அருமையான முறையில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் அவசியம் மஸ்ட் ட்ரை ரெசிப்பியில் இதையும் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நாம் எடுத்து சர்விங்க்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்ததையும் எடுத்தாச்சு. இது போல் புதுமையாக 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கும்போது நம்மளோட மைண்ட் செட் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் ப்ளஸ் சைக்கலாஜிக்கலாகவே நமக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அதனால் இது போல் புதுசாக நம்ம தெரிஞ்சு செய்யும்போது அதுக்கான வேல்யூஸும் ரொம்ப அதிகம். சர்விங்க்கு ரெடி ஆயாச்சு. மொறுன்னு இந்த தோசை மிளகாப்பொடி, சட்னி, சாம்பார் எல்லாத்தோடையும் ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குது. கெஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணினாங்க. மாவு வந்து ஒரு ஆள் இருக்கிறாப்லன்னுவாங்க, மாவை அரைச்சி வச்சுட்டா. ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து கையில் மாவு இல்லை, தீர்ந்துடுச்சு. ஸோ அத்தனை பேருக்கும் நம்ம என்ன செய்ய முடியும்? தோசை ரொம்ப பிரியமாக எல்லாருமே சாப்பிடக்கூடியவங்க. அப்போ நினைவு வந்து டக்குன்னு இதை போல் பண்ணினாக்க இந்த இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த 2 உருளைக்கிழங்கை வச்சு இவ்வளோ சிறப்பாக பண்ணி அவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப பாராட்டிட்டு போனாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இது போல் மேலே நல்ல ரெசிபிஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்.